பாருங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் வந்து கடை சாப்பாடு தான். வீட்டில் சமைக்கலை, உடம்பு முடியல, அதனால் கடையில் சாப்பாடு எடுத்துட்டோம். இங்கே பாருங்க, தாளிச்ச சோறு எடுத்துருக்கோம், தாளிச்சா தனிக்கறி எடுத்துருக்கோம். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு. இந்த வைப்போம் இருங்க. உடம்பு முடியல, சரி கடையில் எடுத்துக்கோம் சோறு அப்படின்ட்டு கடையில் எடுத்துட்டோம். வாழைக்காய் தான் எனக்கு பிடிக்காத ஐட்டம். உருளைக்கிழங்கு, ஒரு கத்திரிக்காய், மாங்காயெல்லாம் போட மாட்டாங்க. கடையில் உள்ள தாளிச்சா ஏதோ கொடுப்பாங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இது வந்து தனிக்கறி. கண்டத்தையும் போட்டிருக்கான், ஒழுங்காகவே போல் ஒரு கூழங்குப்பை கறி போடாமல் எலும்பு நூமாக போட்டிருக்கான், என்னென்னதே போட்டிருக்கான். இங்கே பாருங்க, இப்போது வெறும் எலும்பு கறி தான் போட்டிருக்கோம், வேறு ஒன்றும் போட்டிருக்கோம். இவங்க இதான் நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம். யார் யாருக்கு பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு உடம்பு முடியல, அதான் வந்து ஏதோ கடையில் வாங்கி சாப்பிட்றோம். நாங்கள் 2 பேர் தானே இருக்கோம், உடம்பு சரியில்லாமல் போயிடுது அடிக்கடி. அதனால தான் இப்படி கடையில் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுக்கலாண்டு. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எல்லாம் பார்க்குறீங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண மாட்டேறீங்க. நிறையா என் சேனல் பார்க்குறீங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கு எல்லாம் இதாகும், நான் மறுபடி டிவியெல்லாம் போட முடியும். அதனால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு ஹெல்ப் பண்ணி விடுங்க. உங்கள் சப்போர்ட்டில் தான் நான் என்னால் இதெல்லாம் செய்ய முடியும். மாஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹ். அல்லாஹ் இன்னைக்கு இது கொடுத்தது, இதான் இன்னைக்கு கொடுத்துருக்கான். மாஷா அல்லாஹ். நல்ல சாப்பாடு தான். பொன்னுருவி அப்படின்ற ஒரு மலை கிராமத்தில் பார்க்க போகிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமலை அப்படின்னு ஒரு மலைத்தொடர் இருக்குங்க. அதில் தென்மலை தென்மலை ஆட்சி செஞ்சு கலியர் அப்படின்ற இன மக்கள். இவங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தேன் எடுத்தல், கிழங்கு எடுத்தல், இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் மக்கள் வந்து இந்த சொத்துக்கு எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லா மக்களும் நன்மையாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா மரப்பொந்துகளையும் பாட சந்துகளையும் தான் வரைஞ்சிருந்தாங்க அப்படின்னு இன்னையும் அதனுடைய சுவடுகள் அங்கே இருக்குது. அவங்களுடைய மூதாதையர்கள் வரைஞ்ச ஓவியங்களும் அந்த இடத்துல நிறையா இருக்குது. அதை அடுத்த வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம். அண்ட் போக போக பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா